வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் யூடியூப் பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் youtube.comல வந்துட்டு சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் பேஜ் லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாகவே நீங்கள் இதில் சைன்இன் ஆகலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில டைமில் நீங்கள் youtube.com வந்ததையும் இந்த சைன்இன் ஆப்ஷன் ஆல்ரெடி சைன்இன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அது சைன்இன் ஆகிரும். இங்கே தெரியுது இல்லைங்களா? இப்போ நான் சைன்இன் இங்கே நான் கொடுக்கவே இல்லை, பட் ஆல்ரெடி அது சைன்இன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னோடய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சேம் ப்ரௌசரில். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக சைன்இன் ஆகிரும். நான் உங்களுக்கு சைன் அவுட் பண்ணிட்டு காட்டுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி youtube.com நீங்கள் என்டர் ஆனதையும் சைன்இன் இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஏன் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே மெயில் ஐடி லாகின் இருந்தேன், தெரியுது இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு சைன்இன் ஆல்ரெடி ஆன மாதிரி காட்டுச்சு. ஸோ இப்போது இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸில் நீங்கள் உள்ளே என்டர் ஆனது சைன்இன் ஆல்ரெடி ஆயிருக்கு, எங்கே சைன்இன் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெமோ காட்டினேன். அடுத்தது தான் யூடியூப்பில் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா சேனல். இந்த சேனல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். அதாவது இப்போது ஃபேஸ்புக்கிலலாம் நீங்கள் பேஜஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேன் பேஜஸ், கம்யூனிட்டி பேஜஸ், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் மூலமாக நீங்கள் வீடியோஸ் பப்ளிக்காக அப்லோட் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய விசிட்டர்ஸ் நீங்கள் கொண்டு வர முடியும். அதனால் உங்கள் ஏர்னிங்ஸும் இன்னும் அதிகமாக நீங்கள் பண்ண முடியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ விஜய் டிவின்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியோட சேனல் இங்கே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சேனல் இருக்கும், தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த சேனல் போயிட்டோம்னா இந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதில் இருக்கும். சேம் இந்த மாதிரி தான். இப்போ இங்கே விஜய் டெலிவிஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்து உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அது ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த விஜய் டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டு சேனல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபியூச்சர் சேனல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே அதில் வரக்கூடிய ஷோஸை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா செட் இண்டியா அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, அதாவது சோனி டிவியோட சேனல். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனல்ஸ். அடுத்ததாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்னா இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த சேனல்ஸ் எல்லாம் இங்கே கீழே ஷோ ஆகும். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பேஜஸ், அதாவது ஒரு ஆக்டர்ஸ் பேஜஸ் அல்லது ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான பேஜஸ் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வரும். சேம் அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த சேனல்ஸில் ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்க, ஏதாவது வீடியோ புதுசாக போடுறாங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் youtube.com வந்ததையும் உங்களுக்கு அந்த வீடியோ முன்னாடி வரும். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த சேனல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். நான் இன்னும் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் இப்போ ஒரு சேனல்
பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் பாருங்கள். இந்த செட் இந்தியா இருக்கு இல்லைங்களா, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அடுத்ததான் ஜிடிவி, இதையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்ததாக கலர்ஸ் டிவி. இப்போ இந்த 3 டிவியோட சேனல்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். திரும்ப நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அல்லது ரீலோடு, நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் மேலே எஃப்ஐ அமுத்துனீங்கன்னா உங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போ மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ், அதாவது நீங்கள் எந்தெந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேனல்ஸோட லிஸ்ட்டு இங்கே ஷோ ஆகும். தெரியுது இல்லைங்களா? இப்போ இந்த கலர்ஸ் டிவியில் ஏதாவது அப்டேட் ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜி மியூசிக் கம்பெனிங்கிறவங்க 2 சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இடிசி நெட்வொர்க்ஸ், இன்னொன்று ஜி மியூசிக் மராத்தி. இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இடத்துல கவுண்ட் காட்டுது இல்லைங்களா, 44,000 சம்திங் 971. ஸோ இந்த 44 பேர் வந்து, அதாவது 44,000 மெம்பர்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸில் இவ்வளோ கவுண்ட்டு அப்படின்னு காட்டும். சேம் அந்த மாதிரி அதே மாதிரி சேனல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் சேனல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மை சேனல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய சேனல்ஸ் ஷோ ஆகும். இப்போ பார்த்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்போ ஜி மியூசிக் கம்பெனி அப்படிங்கிறது 2 சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்மளும் சேனல் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். இப்போதைக்கு எதுவும் ஷோ ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இந்த சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.